என்னானதோ ஏதானதோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ ட்ரெண்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலில் கொடுக்குற அந்த லிரிக்ஸ்க்கானது மட்டும். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எஃபெக்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது ஒன் சைடு மட்டும் தான் குயிஸ் ஆகுது. ரெண்டு பக்கத்துமே குயிஸ் ஆனால் தான் அது நல்லா இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்எம்எல் ஃபைலில் கொடுத்துட்டேன். அது எப்போ இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் கொடுங்க. ஒயிட்னா ஒயிட்டு, பிளாக்னா பிளாக் கொடுத்துட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த லிரிக்ஸ் இதுக்கு நான் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏபினஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க. சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதனால லிரிக்ஸ் ஒயிட்டு. அப்போ பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைன் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் ஒரு நான் டைப் பண்ணிக்கிட்டேன். அதே ஃபாண்ட்டு அதே சைஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லிரிக்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் காப்பி பண்ணி அடுத்தடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 லிரிக்ஸ். இதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் தான் இந்த எஃபெக்ட் இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்எம்எல் ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எப்போ இந்த இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷனுக்குள்ளே போய் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்படியும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு லேயர், ஸோ ஏதோ ஒரு லேயர் இந்த மாதிரி கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எதெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பதில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டில் பதில் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட், இந்த மூணையும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியே வரப்போகிறது கிடையாது. ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வச்சுக்கிறேன். ஸோ மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே குரூப்பாக மாற்றி விட்ருங்க. நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு மார்க் வச்சுட்டு தான் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணனால இப்போ மார்க் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக அந்த எட்ஜஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா போயிட வேணாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லிரிக்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகே, கரெக்டாக அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, லிரிக்ஸ் லேயர், இதை அப்படியே மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணி குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ குரூப்பாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் ஒயிட் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எப்போ போல் ஃபில் கம்பேரிசன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸு அந்த ரெண்டாவது குரூப்புக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பிளாக் கலரில் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக போய் கலர்லாம் மாற்றி இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா கலர் லைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கலர் லைட்டில் போயிட்டு ரீப்ளேஸ் கலர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரீப்ளேஸ் கலரை ஒயிட் கலர் கொடுத்துருங்க. நியூ கலரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ஒயிட் கலர் பிளாக் கலராக மாறிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டு பிளாக் லிரிக்ஸ் வரும். ஓகே, நமக்கு பிளாக்கும் வேணும் ஒயிட்டும் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் போயிருங்க. இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லிரிக்ஸு ஒயிட் பேக்ரவுண்டு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்க முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது மார்க் போயிட்டு பின்னாடி கட் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஃபுல்லாக போயிடும். அப்போ நம்ம கட் பண்ணாமல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ மூணாவது மார்க் போயிருங்க. ஸோ மூணாவது மார்க் போயிட்டு அந்த முன்னாடி உள்ள பார்ட்டை நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 1 விட்டு 1 இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட்டு பிளாக்கும் மிக்ஸ் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான். இதை விட உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயிட் லேயருக்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாக்கும் இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம தேவை கிடையாது. நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ CapCutல எப்படி மேக் பண்ணுறதுன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ மேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லே ஆட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அவங்க ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரெண்டுமே சிம்பிள் தான். ஸோ
2 லிரிக்ஸுமே ஆட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பின்னாடி கட் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் நமக்கு சூப்பராகவே கிடைக்கும். இன்னும் ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகும். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் போயிட்டு பிளிங்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஓகே, நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.